ஏண்டா இந்த காலத்திலயும் ஒருத்தனுக்கு எப்பறா இவ்வளவு கூட்டம் கூடுது? அது என்னமோ தெரியலங்க, இவர் ஒருத்தருக்கு தான் காசும் கொடுக்காம கவரும் கொடுக்காம கூட்டம் அள்ளி சாயுது. நம்ம ஊர் மண்ணு மேல நம்ம கால் படுறதுனால அவன் தலைவலன் போங்கடா. அவன் வந்துட்டாங்கிற செய்தி பரவறதுக்கு முன்னாடி அவன் செத்துட்டாங்கிற செய்தி பரவணும். போடா. போலீஸ் எல்லாம் வருது. பாதுகாப்புக்காக போலீஸை குவிக்கிறான்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம மேல பயம் இருக்குல்ல, அதை நினைச்சு பெருமைப்படுறேன். நம்ம சிவராமையா வந்துட்டாரு. சிவராமையா வந்துட்டாரு. கொடுத்துக்கடா பண்றேன். என்னடி மாலை மாமனுக்கு போடுறதுக்கா? என்னடி உன் மாமன் கருப்பா களையா இருப்பாருன்னு சொன்னா இப்படி காஞ்சு போன கருவாடு மாதிரி நிக்கிறாரு. இவரை கட்டிக்க சொன்னா நானே கட்டிக்க மாட்டேன். உங்க ஆத்தவனை சிகப்பா பெத்தது வேஸ்டா போச்சு. சிவராமா, வாழ்ந்து கட்டவங்கிறது மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. நாமெல்லாம் வாழ்ந்துட்டே இருக்கணும். என்னன்னு பாம்பு புத்துக்குள்ள இருந்து பாம்பு வருன்னு பார்த்தா ஓனா வந்து நிக்குது. அத நீ சொல்றியா? என்னன்னு புலி மாதிரி இருப்பான்னு நினைச்சா பூனை மாதிரி இருக்கான். புலி குறுக்க வரலாம், பூனை குறுக்க வரவே கூடாது. சங்கு ஊதிடுறேன். நீங்க கும்பிடுங்க, நீங்க கும்பிடுங்க. இந்த உன் தம்பியும் மொசர கட்டையும் இது அவருக்கு நீயே போடு. டேய் வண்டி ஏறா. ஏறா வண்டிய. உங்களை சொல்லனே பின்னாடி சொன்ன எடுக்கடா வண்டிய. நிறுத்துங்க நிறுத்துங்க. தம்பி என்னது இது? இது இதுவா? சர்வன் சண்முகம் வாட்? உங்க சிவராம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் ஞாபகம் இருக்குல்ல? ஊருக்கு வரும்போது நான் எப்படி வந்தாலும் எந்த மாதிரி வந்தாலும் ஆளே மாறி வந்தாலும் நான் தான் சிவராமன் ஊர் மக்களுக்கு நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் சொல்லக்கூடாது. சத்தியம். என்ன தம்பி சத்தியம் வேற ஐயா வேறயா? எப்படி ஞாபகம் இல்லாம போகும்? ஐயா சிவராம் வாழ்க! வாழ்க! டேய் சொட்டத்தலையா ஆடாம கும்பிட்டுக்கிட்டே தம்பி டியூட்டி முடிஞ்சது கிளம்புறோம். போடா நீங்களும் உங்க டியூட்டியை இந்தா போய் ஆளாளு கொஞ்சம் பிரிச்சுக்குங்க போங்க. தம்பி போலீஸ்க்கு மாமூல் கொடுக்கறது முதல் மரியாதை. ஆனா வாடா போடாங்கிறது அவமரியாதையா தெரியல உங்களுக்கு? இதெல்லாம் போலீஸ் கெட்டப்ல நான் வச்ச செட்டப்பு. பெரிச்சாலி கருப்புக்கு சிலந்தி கருப்புக்கும் நான் வச்ச முதல் ஆப்பு.
டேய் சிவராமு, போன இடத்துல உங்க அப்பன் செத்த மாதிரி நீயும் போய் தொலைய வேண்டிதானே? இங்க எதுக்கு வந்த? நீ வந்ததுல இருந்து எங்க அண்ணன் சிலந்தி கருப்பு நிம்மதி இல்லாம போய் கிடக்குறாரு. உன்னை கொன்னாதான் நிம்மதின்னு ஒத்த கால நிக்கிறாரு. சிலந்தினா வளைய பின்றது இல்ல, பின்ன கொலையாக்குறது. அதுக்காக தான் எங்களை அனுப்பியிருக்காரு. டேய் தூக்கமா வருதுடா, இவனை கொன்னுட்டு சீக்கிரம் வந்து தொலைங்கடா. உங்க ரேஞ்ச் என்ன, ஏன் ரேஞ்ச் என்ன? புலி அடிக்கிறதுக்கு எலிங்களா? அது கிடக்குறானே வேலைக்காரன், அவனை உங்களால் நெருங்க முடியுமா? ஆஃப்டர் ஆல் என் வேலைக்காரனை நெருங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கோட்டை தாண்டி வாங்க. ஐயோ கத்திட்டு இருக்கான், பாத்துட்டு இருக்கீங்களாடா? தூக்கமா வருதுடா, சட்டு புட்டுன்னு காரியத்தை முடிய. அந்த கோட்டை தாண்டிட்டீங்களா? இந்த கோட்டை தாண்டறதுக்கு முன்னாடி நான் போடுற சோத்தை தின்னுட்டு கிடக்கான அந்த வேலைக்காரன், அந்த வேலைக்கார பூனை அட்டாக்கிங்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோடீஸ்வர யானை அட்டாக்கிங்ஸ் பண்ணுங்கடா. ஐயோ வேலைக்காரன் வேலைக்காரன் சொல்லி உயிரை எடுக்கிறானே, போய் அவன் உயிரை எடுத்துட்டு வா. டேய் அவன் உயிரை எடுக்க இதெல்லாம் எதுக்குடா? கையால 2 தட்டு தட்டு போ. ஐயா ஐயா சிவராமே, தூங்கிட்டியா? நான் தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கிட்டேன்னு சொல்றேன், அது வரைக்கும் அமுக்கிக்கிட்டே இரு. தம்பி நில்லுங்க. தெரியாம தான் கேக்குறேன், இந்த கோடு மீசக்காரன் எதுக்கா உங்க மாதிரி நடிக்க சொல்றீங்க? இந்த உண்மை ஊருக்கு தெரியாது, அதனால அவங்க தாங்கிக்குவாங்க. ஆனா எங்களால தாங்க முடியல தம்பி. எல்லாம் காரணமா தான். போக போக எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். முதல்ல வாங்க ஸ்கூல்ல பார்க்கலாம். ஆமா வாங்க ஸ்கூல்ல பார்க்கலாம். நம்ம ஸ்கூல்ல பார்க்கலாம். அது வாடா. போடா. இவங்க ஏன் இங்க வராங்க? கூட எடுத்து பார்த்தாருன்னா சின்ன வயசு ஞாபகம் இருக்குன்னு அர்த்தம். வாட் இஸ் திஸ்? வழியில கூட வச்சிருக்காங்க. நான்சென்ஸ். என்ன எல்லாத்தையும் மறந்துட்டாரா? கூடைய பார்க்கணும், ஃபீல் பண்ணணும். சிவராம, நம்ம கட்டிக்கலாமா ஒட்டிக்கலாமா விளையாடலாமா? விளையாடலாம். கட்டிக்கலாமா ஒட்டிக்கலாமா? கட்டிக்கலாமா ஒட்டிக்கலாமா? இப்பவே டெஸ்ட் பண்ணிடுவோம். பா, புழுக்கத்துல மண்டை வந்துரும் போல் இருக்க. எவனையும் காணும். இப்பயாவது கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். ஐயோ மாமா, உங்க முடிய இவ்வளவு அழகா சீவிருக்கீங்களே, காத்தடிச்சா கலைஞ்சிராதா? பறந்து
பறந்துருமா? அது வந்து ஷாம்பு போட்டு வாஷிங் பண்ணிருக்கேன் இல்லையா, அதனால காத்தடிச்சா அலையா பறக்கும் அப்படின்னு வேலைக்காரன் விளக்கம் கொடுக்குறான். மாமா ஆமா, உங்ககிட்ட பிடிச்சதே உங்க மீசதான். அப்படியா? வாய்க்கு பார்டர் போட்ட மாதிரி இருக்கு. வாய்க்கு பார்டரா? என் வாய் என்ன சேலையா வேட்டியா? பார்டருங்கிற கரைங்கிற வாட்டி தானே சரி டாக்கி. நாம கட்டிக்கலாமா ஒட்டிக்கலாமா விளையாடலாமா? ஓ விளையாடலாம். அது இல்ல, இது எடு. வாங்க இருக்கு யாருன்னா கை இருக்குல்ல, இப்படி விளையாடலாம். என்னது போ, வா விளையாடலாம் விளையாடலாம் வா. இப்ப போறியா இல்லையா? இந்த ஆளுக்கு இந்த விளையாட்டு தெரியவே இல்லையே. ஏய் வேலைக்காரா, இங்க வா. வாங்குறேன்ல. ஏய் எதுக்கு கத்துற? சரி, நாம கட்டிக்கலாமா ஒட்டிக்கலாமா விளையாடலாமா? சிப்போ. ஏய் வேலைக்காரா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா விளையாடு பாப்போம். ஒட்டிக்கலாமா கட்டிக்கலாமா 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 ஒட்டிக்கலாமா. அடச்சி, இந்த விளையாட்டுல எனக்கு வேண்டாம் போ. அடச்சி நீ போனா போ. என்னமோ நடக்குது. என்னப்பா எதிரி வீட்டுக்கே கூட்டு வந்திருக்க? சிங்கத்தை அதோட குகையில தான் சந்திக்கணும். உனக்கு அது பழக்கம், எனக்கு வயத்தை கலக்கும். சி வாடா. வாடாவா? அண்ணே, அந்த சூராம் பையன் நம்ம வீட்டுக்குள்ளே வரானே. டேய் அவனை சுத்தி வளைங்கடா. என்ன வெட்டணுமா? வெட்டி சாய்க்கணுமா? வெட்டுங்க. கைய வெட்டணுமா? காலை வெட்டணுமா? அதுக்கும் எங்க ஐயா தயார். என்னடா பேச்சு? வெட்டுடா அவனை. ஏய் இவரை வெட்டினா உங்களுக்கு தான் லாஸ். இந்த லூசை வெட்டினா எங்களுக்கு என்ன லாஸ்? நீ கால் தூசு, நீ பேசாத. பெருச்சாலி கருப்பு, உன் லாபத்துக்காக ஐயா ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஏன் லாபத்துக்கா? என்ன முடிவு? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ கேட்ட நான் சொல்லணுமா? சண்முகம், அந்த முடிவை நீயே சொல்லு. ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு பழையபடி பள்ளிக்கூடமா மாத்திட்டீங்கன்னா அடுத்த நாளே எந்த நிலத்துக்காக நீயும் உன் தம்பியை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மொத்தம் 200 ஏக்கர் நிலத்தை ஓம் பேருக்கு எழுதி கொடுத்துறதா ஐயா முடிவு பண்ணிட்டார். எது? ஆமா, நானே தான் முடிவு பண்ணேன். இப்பதான் முடிவு பண்ணேன். டேய் அண்ணனுக்கு சேர் போடு. ஓடுறா சேர. அப்ப ஸ்கூலா மாத்திட்டா அடுத்த நாள் கையெழுத்து போட்டுருவல? சண்முகம், இவன் என் சண்டைக்காரன். இவனுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. நீயே பேசு. ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டா அடுத்த நாளே நீங்க நீட்டுற பத்திரத்துல கையெழுத்த ஐயா போட்டுருவார். ஆமா, நான் தான் கையெழுத்து போடுவேன். நானே தான் போடுவேன். அப்பதான் அது சட்டப்படி செல்லும். வார்த்தை மாறாதே. ஏய் தொன்ன, இந்த பண்ண நாளைக்கே கூலிக்காரனா மாறலாம். இந்த கூலிக்காரன் நாளைக்கே பண்ணையா மாறலாம். வானம் மாறலாம், பூமி மாறலாம், ஏன் வாழ்க்கை கூட மாறலாம். ஆனா வாக்கு மாறாது. வா சண்முகம். சேர விட்டா வழியில போட்டதே. என்ன? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா செலந்தி கருப்புக்கு தெரியக்கூடாது. இந்த ரகசியம் கன்னி வெடி மாதிரி. வச்சவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். காலை வச்சவன் கண்ணுக்கு தெரியாது. என்னண்ணே கண்ணி வெடி கிளை வெடின்றா? ஒன்னும் புரியல. வெடி வெடிச்சு செலந்தி கருப்பு செதறமோது தெரியும்டா. இந்த செலந்தி கருப்பு ரொம்ப தெளிவானவன். கிளப்ப ஆஸ்பத்திரியா மாத்தி கொடுத்தா மறுநாளே பத்திரத்துல கையெழுத்து போட்டுருவில்ல? ஆமா ஆமா, கையெழுத்த ஐயா தான் போடுவார். ஆமா, நான் தான் கையெழுத்து போடுவேன். நானே தான் கையெழுத்து போடுவேன். அப்பதான் சட்டப்படி அதுவும் செல்லும், இதுவும் செல்லும். அதுவும் இதுவும்னா எங்கேயோ இடிக்குதே. அது ஏடாகுடமா வளர்ந்தா இடிக்கதான் செய்யும். நான் அதுவும் இதுவும் சொன்னது ஆஸ்பத்திரி எனக்கு செல்லும், நிலம் உனக்கு செல்லும்னு சொன்னேன். வாக்கு மாற மாட்டியே. தபார், வானம் மாறலாம், பூமி மாறலாம், ஏன் வாழ்க்கை கூட மாறலாம். ஆனா வாக்கு மாறாது. வா சண்முகம். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது.
முக்கியமா பெருச்சாளி கருப்புக்கு தெரியக்கூடாது. இதத்தான ஐயாட்ட சொல்ல வந்தீங்க? டேய் மட பசங்களா, இவன் தான்டா சரியான வேலைக்காரன். நான் ஒத்துக்கிட்ட மாதிரி ஒயின் ஷாப்பை பள்ளிக்கூடமா மாத்திட்டேன். நீங்க சொன்ன மாதிரி பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. சண்முகம் ஐயா, டைம் நல்லா இருக்கான்னு பாரு, கையெழுத்து போடணும். என்ன நாமினேஷன் தாக்கல் பண்றோம், போடுங்க கையெழுத்து. ஐயா, நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கு, நீங்க கையெழுத்து போடுங்க. முதலாளி, என்ன தொழிலாளி? 1 ஏக்கரா 2 ஏக்கரா தெரியலையே. 200 ஏக்கர். ஆமால. முதல்ல பூஜையை போடுவோம், அப்புறம் கையெழுத்து போடுவோம். அப்ப முதல்ல பூஜையை போடு. முதலாளி, 8 முழ வெஸ்டியா? ஆமாமா, யூ கண்டினியூ. இப்ப போடுங்க முதலாளி. முதலாளி, என்ன தொழிலாளி? இன்னொரு பூஜை இருக்கு. திரும்பவுமா? ஏனே, நீங்க நாசமா போறதுக்கு எதுவும் சூனியம் பண்றானா? 200 ஏக்கர் நிலம் இல்ல, செலந்தி கருப்பு கண்ணு பட்டுருல, அதான் திஷ்டி கழிக்கிறான். முதலாளி, திஷ்டி எல்லாம் கழிச்சாச்சு. இப்ப கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. விவரம் தான். நாருதா முதலாளி. பத்திரத்துல கையெழுத்து போடலாமா? சண்முகம், அந்த விஷயத்தை சொல்லலையா? அது ஒண்ணுமில்லைங்க, ஐயாவோட பரம்பரையா இருக்கிற சொத்து. அத முதல் தடவை உங்களுக்கு எழுதி கொடுக்கறாரு. ஐயா இஷ்டப்பட்டாலும் இந்த ஆத்தா இஷ்டப்படல. அவங்க குலதெய்வ உக்கிரகாளி இந்த அக்கிரமத்தை தாங்காம கோபத்துல இருக்கா. அந்த கோபத்தை தணிக்கணும்னா ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணும். பரிகாரமா? அதாவது வாங்குறவங்களும் கூட இருக்கிறவங்களும் Dress எல்லாம் அவுத்து போட்டு. என்னங்க இது? Dress அவுத்து போறதெல்லாம் ஒரு பரிகாரமா? டாய் போல பாம்பு, சொல்றத முழுசா கேளு. சரி. நீங்க எல்லாரும் Dress அவுத்து போட்டுட்டு வேப்பலைய கட்டிக்கிட்டு ஆத்தாள 3 சுத்து சுத்தி வர அந்த நேரத்துல நான் கையெழுத்து போடணும். அப்பதான் ஆத்தா மனசு சாந்தமாகும், உனக்கு சொத்து சொந்தமாகும். என்னங்க இது அநியாயமா இருக்கு? வாங்குறவங்க சரிப்பா, ஏங்கற நாங்க எதுக்கு சுத்தி வரணும்? சண்முகம் ஐயா, அந்த விஷயத்தை சொல்லு. நீங்களே சொல்லுங்க. இல்ல, வாங்குற சொத்து முழுசா கிடைக்காது, பங்கு விழுகும். புரியுதா? டேய், ஏற்கனவே ஒருத்தன் பங்கு காலைறான். வெட்டுக்கடா வேப்ப மரத்தா, சுத்துக்கடா சாமி. மாப்பிள்ளை வந்த உடனே ரொம்ப செவந்து போயிட்ட. ஏண்டி, கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன மாப்பிள்ளைய நானே வலுக்கட்டாயமா சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் அலங்காரம் பண்ணுவீங்க? மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்க வேண்டாமா? அதெல்லாம் பிடிக்கும், சீக்கிரம் வாங்க. ஏப்ப, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த அம்மா தான் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு புடிவாதமா கூட்டிகிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்களே. பொண்ணை காமிச்சு பிடிச்சிருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது? உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அப்ப எனக்கே கட்டி வச்சிருவாங்களே. அப்ப நீயே கட்டிக்க. நானா? நீ சொல்றேங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஓ முறை பண்ணாச்சா உனக்கு சம்மதமா? என் சம்மதத்தை விட கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சு அந்த பொண்ணு டைவர்ஸ் கட்டுருச்சுன்னா என் பொண்டாட்டி கேட்க மாட்டான். எப்படி சொல்ற? என் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறம் உலகத்துல எவன் கூட வாழறதுக்கு அவ பிரியப்பட மாட்டான். என்னன்னா வாழ போற வாழ்க்கை அப்படி. ரொம்ப பேசுன டோப்பா எகிரி. இத பாருங்க, இந்த பார்த்த பொண்ணை பாக்குறது, முறை பொண்ணை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கருத்து சொல்றது, இதெல்லாம் மூடத்தனம். இன்னைக்கு நிச்சயதார்த்தம், நாளைக்கே கல்யாணம். பாத்துக்க தட்ட. இங்க பாருங்க, தட்ட வேணா இப்ப மாத்திக்கலாம். ஆனா கல்யாணம் நான் எப்ப சொல்றேனோ அப்பதான். சொந்த பந்தம் ஊர் ஜனங்கள்லாம் நல்லா கவனிச்சுக்கங்க. மெய்யப்பையா மகன் சிவராமுக்கு என் பொண்ணை கொடுக்க எனக்கு முழு சம்மதம். என்ன கிழவ அழுத்துறான்?
இந்த சந்தர்ப்பத்தை விட்டா ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஆகாது. எப்படியாவது அமைக்கணும். பொண்ணு சார்பா தட்டை நான் மாத்திக்கிறேன். மாப்பிள்ள சார்பா தம்பி நீங்க மாத்திக்கிறேன். ஏன் இவருக்கு மட்டும் தான் கை இருக்கா? எங்களுக்கு கை இல்லையா? நாங்க என்ன மொடமா இப்படியா இருக்கிறோம்? உடுப்பா சேஃப்டிக்காக தட்ட அவர் கையில் கொடுத்து மாத்துறீங்களா? பெரியவரே நீங்க சைடு ஆப்புன்னா நாங்க ஸ்ட்ரைட் ஆப்பு. உங்க பொண்ணு வளருக்கும். இந்த பேர் எதுக்கு? பேரா முக்கியம். எனக்கும் தான் நிச்சயதார்த்தம். தட்டை என் கையில் நான் தான் மாத்துவோம். மாத்துங்க தட்டை. மாத்துங்க. குடுங்க. குடுங்க. பெருச்சாளி 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 தான். மொத்தம் 200 ஏக்கர் நிலத்தையும் உன் பேர்ல எழுதி வாங்கிட்டீங்க. அண்ணே பட்டிக்காரனா இருந்தாலும் கெட்டிக்காரன். பெருச்சாளி எப்படியோ நீயும் பணக்காரன் ஆயிட்ட. வா சரி சமமா உட்கார்ந்து சாப்பிடலாம். வா சாப்பிடலாம். இப்ப நான் வெறும் பணக்காரன் இல்லையா, எங்க ஊர்லயே முதல் பணக்காரன். 200 ஏக்கருக்கு அதிபதி. அந்த செலந்துக்கு வாயில வலதான் பின்ன தெரியும். ஆனா அந்த பெருச்சாளிக்கு குழியே பறிக்க தெரியும். பறிச்சல்ல குழிய அந்த சிவராமுக்கு. நீங்க குழினா பொந்து நினைச்சுக்காதீங்க. 200 ஏக்கர் குழி. அப்ப எவ்வளவு மண்ணு வெளியே கிடக்கும். நீங்க நாளைக்கே வந்து கொடுத்த பணத்துக்கு மண்ணை இட்டு போங்க. என்னடா பெருச்சாளி வண்டி இங்க நிக்குது? எம்எல்ஏ கிட்ட அடமானம் வச்சிருப்பான் போல இருக்கு. நீங்க வாங்க எம்எல்ஏக்கு குட் நியூஸ் சொல்லுவோம். எந்த மூஞ்சி வச்சு வேணா இங்க வரான்? என்னடா அவன் கையிலயும் பத்திரம் இருக்கு? நம்ம ஊர் பீக்கொள்ள மேல அவனுக்கு ஒரு கண்ணு இருந்துச்சுல, அதை வாங்கிருப்பான் போல இருக்கு. நாருதே தெரியல. என்னடா அவன் கையிலயும் பத்திரம் இருக்கு? ரொம்ப நாளா சுடுகாட்டு பக்கத்துல இருக்க தரிசு நிலத்தை வாங்கணும்னு சொன்னால வாங்கிட்டான் போல இருக்கு. போன நாத்த நாருதே தெரியல. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பெருச்சாளி ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏய் வழி விடுங்கடா. அந்த பயம் இருக்கட்டும். இனிப்பு சாப்பிடுங்க. விஷயத்தை சொல்லு. ஐயா இன்னைக்கு எங்க ஊரிலே நான் தான் முதல் பணக்காரன். என்னது இதுக்கே மலைச்சு போய் நிக்கிறீங்க? இன்னைக்கு நான் 200 ஏக்கராக்கு அதிபதி. ஐயா இந்த பெருச்சாளி இல்ல தானா குழிய பறிச்சு அதுவே உள்ள போய் படுத்துக்கிறோம். ஆனா இந்த செலந்தி அப்படி இல்ல. அது பின்ன வலையில மத்தவங்களை சிக்க வச்சிரும். சிக்கிட்டா இல்ல சிவராம. சிக்கனவன் சிவராம் இல்லடா. பிறகு யாரு? கொஞ்சம் திரும்பு. எஸ் ஐயா. ரெண்டு பேரையும் சுட்டு பொசுக்கிடுவேன். ஏண்டா ஒரே நிலத்தை 2 பேருக்கும் எழுதி கொடுத்திருக்கா. அதை கொடுத்து என்ன முட்டாளக்க பாக்குறீங்களா? ஊருக்குள்ள எவனுக்காவது வவுத்தால போகும்ல, அவங்கிட்ட கொண்டு போய் குடி இந்த பத்திரத்தை. தொடச்சுக்கு யூஸ் ஆகும். சொன்ன தேதியில மண்ணு வரணும், இல்ல பணம் வரணும். இல்லன்னு வச்சுக்க. இப்போ குண்டு பஞ்சில பட்டுச்சு. மண்ணு வரலன்னு வச்சுக்க. குண்டு பஞ்சில படாது, நெஞ்சில படும். போங்க என்ன கிளப் ஹாஸ்பிடலா மாத்திட்டீங்களோ? என்ன ஒயின் ஷாப்ப ஸ்கூலா மாத்திட்டீங்களோ? ஏண்டா சுப்பு 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களோ? யோ டிரைவர், எம்எல்ஏ வேட்டை கிளம்பிட்டார். வண்டி அடியா. ஏய் ஓ